Welcome students. In the video lesson 4 வந்து everyone is important. 4th standard English workbook term 3 ல இருக்கு. அதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 4.1 பாருங்க. சர்க்கிள் கரெக்ட் வேர்ட் அண்ட் ஃப்ரேம் சென்டென்ஸ். அதோட கரெக்டான வேர்ட் என்னன்னா இதுக்கு வந்து நான் வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை தூக்கி இந்த இடத்துல எழுதிருங்க. அடுத்து மேட்ச் அண்ட் ரைட்டு கொஞ்சம் மேட்ச் பண்ணி நான் எழுதியிருக்கேன் பாருங்க. நெக்ஸ்ட்டு 4.3 replace the underlined word with this synonyms and rewrite the sentence. அதாவது இது வந்து இதனுடைய மீனிங் எழுதணும். இப்போ வந்து நான் மீனிங் மட்டும் எழுதியிருக்கேன். நீங்கள் ஃபுல் சென்டென்ஸ் அப்படி நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு 4.4ல் வந்து இதில் உள்ள read the passage about the picture, rewrite the passage correctly. இது வந்து கரெக்டாக எழுதணும். நம்ம எழுதும்போது பாருங்கள் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கிறதுல வந்து இப்போ பாய்னா அங்கே கேர்ள் எழுதணும், சிட்டின்னா வில்லேஜ், இந்த மாதிரி நான் எழுதியிருக்கிறத மட்டும் எழுதி இதில் அப்படியே நேராக்கி எழுதிடணும். ஃபுல் அதே வார்த்தை எழுதி இப்போ நிக்கிலா இஸ்ஏ ஸ்மால் பாய்ன்னு கொடுத்துருக்காங்க, ஸ்மால் கேர்ள் அப்படின்னு எழுதணும். இதே மாதிரி நான் என்னென்ன ரவுண்ட் பண்ணியிருக்கணும் அதில் என்ன எழுதியிருக்கணும் அதை மட்டும் நீங்கள் என்ன சொன்னால் கீழே திரும்ப எழுதணும். இதை பார்த்து அடுத்து ரீட் ஸ்டோரியன் குரூப்ஸ் இதை வந்து வாசிக்கணும். வாசிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் எழுதியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் நேம்ஸ் ஆஃப் த கேரக்டர். இது வந்து யார், இப்போ ஹிஸ் அப்படிங்கிறது யாரை குறிக்கி அந்த மாதிரி எல்லாம் இந்த பிக்சரை பார்த்துட்டு லுக் அட் த கிவன் பிக்சர், ரீட் த ஸ்டோரி பால் ஸ்பின்ஸ் மேஜிக் given in the page number 44 and identify the passage which describes the given picture. Then write that passage in the lines given below. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 44ல் இருக்கா இதிலேருந்து ஆரம்பிக்கிறோம். இதிலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் இதில் அப்படி பார்த்து நீங்கள் காப்பி பண்ணிடணும். அடுத்து மை சேனலில் வந்து ஐ எம் பாலு இவனை பற்றி எழுதியிருக்கு சரியா. ஆனால் இதில் வந்து நீங்கள் மாற்றி எழுதலாம். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் ஐ எம் மணி, அவன் ஒரு உருப்படுனா நீங்கள் உங்கள் உருப்படுங்க. அவங்க என்ன பண்ணாங்க ஹேண்ட்லூம் விவசாயம் இருந்தாங்க, அவங்க வந்து மெர்ச்சன்ட் வியாபாரி, இந்த மாதிரி போட்டு எழுதியிருக்கேன் பார்த்து. நெக்ஸ்ட் ஐ கேன் டூவில் டிக் த கரெக்ட் பிக்சர் ஃபார் த சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ்க்குள்ளே கரெக்ட் பிக்சர் நான் வந்து டிக் பண்ணியிருக்கேன். டிக் பண்ணியிருக்கேன். அடுத்து இதோட யங் ஒன் எழுதணும், அது எப்படி கத்தும் அப்படிங்கிறது எழுதணும். ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்ட் வேர்ட்ஸ் அண்ட் மேக் த பியூட்டிஃபுல் சென்டென்ஸ். இது வந்து நேராக்கி எழுதணும். ரைட் த அனிமல் நேம், இட்ஸ் யங் ஒன் இஸ், இது வந்து இதோடைய அனிமல் பேர், அதோடைய குட்டி பேர், அது எப்படி கத்தும் அப்படிங்கிறது. அடுத்து ஃப்ரேம் சென்டென்ஸ் ஈச் வேர்ட் ஒன் ஆன் யுவர் ஓன். சொந்தமாக நீங்கள் இந்த வேர்டுக்கு சென்டென்ஸ் எழுதணும். அடுத்து இந்த பிளாங்க் வந்து ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த பேராகிராஃபில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.